அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இன்னைக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் இது. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஷோ பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஎன் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்டு வரேன். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 3 புக்லெட் வந்து எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் வரும். ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, இதுக்குள்ளேயே டெஸ்ட் பேட்ச் இருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் தனியாக கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு. ஸோ இந்த 5 புக்லெட்டு வித் டெஸ்ட் பேட்சோட ஒரு காம்போ ப்ரைஸ் சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பினா உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டுருவேன். ஸோ இன்னைக்கு கேட்ட டிஎன் செட்டோடைய கொஷின்ஸ் ஆன்சர்லாம் பார்த்துருவோம், எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். So first question பாருங்க, let z equal to 3 plus 4i, then mod z square plus mod z bar square என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வேரியஸ் டைப்பில் கூட சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இதில் என்னென்ன ஹிண்ட் கொடுக்கணுன்றது அசல் தான் இந்த ஐடியாவில் நான் கொடுத்துட்டு வரேன். mod z square எப்படி எழுதிக்கலாம், z into z bar. ஸோ z வந்து 3 plus 4i ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, z bar வந்து 3 minus 4i. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் a plus b into a minus b பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே போல mod z bar square nothing but z bar க்கு ஸ்கொயர் எடுத்துட்டு அகைன் நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square plus b square போட்டால் வேல்யூ 25. ஸோ சம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z plus z bar square nothing but 50. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் மைண்ட்ல ரீட் ஆகணுன்றதால தான் இது போல mod z square equal to z into z bar இந்த ஐடியாலாம் நான் கொடுக்கறதுக்கு அதான் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ z equal to எல்லா பேசிக்கும் கொடுத்துருவாங்க, ஒரு பேசிக் கூட விட மாட்டேன், மொத்த பேசிக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துருவேன். z equal to r e power i theta. நம்ம ஒரு எக்ஸாம்ல எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா நம்ம பேசிக்ஸை ரீகால் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ படிச்சுதான் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போதான் அந்த எக்ஸாம் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் அது, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் எல்லாமே வரும். இப்போ z equal to r e power i theta, z bar என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். z nothing but r e power i theta வந்து cos theta plus i sin theta எழுதிக்கலாம். இப்போ z bar வேணும்னா ஜஸ்ட் r into cos theta minus sin theta. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இது ரீப்ளேஸ்ட் ஐ பை மைனஸ் ஐ போட்டிங்கன்னா போதும், ஆர் ஈ போர் மைனஸ் ஐ தீட்டா. ஜஸ்ட் உங்களுக்கு ஆயிலர் ஃபார்முலா வரணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியறதுக்கோசம் தான் இந்த ஐடியாஸ் கொடுத்தேன். அடுத்து இந்த பாலினாமியலுக்கு எவ்வளோ சொல்யூஷன் இருக்கும், வாட் ஆர் த சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல், வாட் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். z பவர் 4 + 4 = 0. இப்போ nth டிகிரி பாலினாமியல் அட்மோஸ்ட் n ரூட்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், n ரூட்ஸை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்க. z பவர் 4 = -4 வச்சுக்கிட்டு e பவர் மைனஸ் ஐபை, ஏன்னா e பவர் ஐபை போட்டிங்கன்னா cos π + i sin π எழுதிக்கலாம், cos π -1. ஓகே, அதனால என்ன ஆகுது பாருங்க, -4 இந்த -1 எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. 4 டைம்ஸ் e பவர் i பை இன்டு நான் 4 எழுதிக்கிறேன். ஸோ ரேடியஸ் 4 e பவர் i பைன்ற மாதிரி இங்கே கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ 4th பவர் அடிக்க 1/4 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கன்வெர்ட் ஆகும். ரூட்ஸ் நெக்ஸ்ட் 0 1 2 3. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள்ஸை வெரி பண்ணி நீங்க இந்த ரூல்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லை. நெக்ஸ்ட் radius of convergence of the power series கேட்டிருக்கேன். sum is in n from 0 to infinity z power n by n factorial. a nothing but 1 over n factorial, அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ரேஷியோ டெஸ்ட் போடுறேன். an plus 1 divided by an போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், n factorial divided by n plus 1 factorial. ஏன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லைங்களா. ஸோ இதில் n factorial divided by இது n plus 1 into n factorial போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ 1 by n plus 1 வரும். as limit n tends to infinity. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுது, இந்த வேல்யூன்றது என்னன்னா இது வந்து 1 by r ஈக்குவல். ஓகே, அப்போ n tends to infinity இதுக்கு 0 கன்வெர்ஜ் ஆகும். ஸோ 1 by r ஈக்குவல் டு 0னா ஆரோட வேல்யூனா நமக்கு இன்ஃபினிட்டி. ஸோ அப்படிதாங்க இந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ தரமா இருக்கு பாருங்க. இப்போ நிறைய நீங்க யோசிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பிடிஎஃப் வந்து இப்போ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த பிடிஎஃப் டெஸ்ட் முடிஞ்சவங்க உங்களுக்கு அனுப்பிடுவேன். f of z equal to e power i theta i z இருந்தா எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், cos z plus i sin z. அவ்வளவுதான், ஹைப்பர்போலிக்லயும் போடலாம். ஸோ அப்போ நீங்க இதுவுமே உங்களுக்கு கரெக்ட் தான். சாரி இது வராது, ஐம் சாரி, e power i theta தானே, cos z plus i sin z. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் அது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் f of z equal to u plus iv, ரியல் பார்ட் கொடுத்துறாங்க x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்னா ஒரு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாவே ரீமான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ux equal to vy, uy equal to minus vx. இப்போ ux வந்து 2x கிடைக்கும், இது வந்து vy க்கு ஈக்குவல் பண்ணா v ஓட 2x y ஆட் ஆகும். இந்த g of x ரிமூவ் பண்ணும், வித் ரெஸ்பெக்ட் டு அகைன் இது என்ன பண்றீங்க, x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு uy க்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டெரிவேட்டிவ் வந்து 0 ஆகுது. அப்போ கான்ஸ்டன்ட்டா போயிடும். அப்போ உங்களுக்கு 2xy மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது எல்லாமே சொல்யூஷன் டீட்டெயிலா இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், இதுக்கான கீ தான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு வரேன். which of the following function is analytic everywhere in a complex plane.
Z பார்னு வருதா? வராது. இது வராது. ரியல் பார்ட் ஆஃப் Z, இமேஜினரி பார்ட் ஆஃப் வராது. இப்போ பாலினாமியல். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக். அவ்வளவுதான். இங்க சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் நாட் அனாலிட்டிக். இது வந்து ஒரு பாலினாமியல் அனாலிட்டிக். திஸ் இஸ் நான் அனாலிட்டிக். Z பார்னு வந்தாவே முடிச்சு விட்டுருங்க. ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் வந்தாலும் நாட் அனாலிட்டிக் தான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லைன் இன்டெகிரல் வேல்யூஸ் கேட்கறாங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். லைன் செக்மெண்ட் 0 to இந்த 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 கவ் ஆர்க்கு கேட்கறாங்க. 1,1 போற மாதிரி. ஸோ இந்த பாத் எப்படி இருக்குன்னா t into 1 plus i ஃபார்மேட் இருக்கு. இது ஜென்ரல் பாத் இது ஆக்சுவலா. அப்போ dt பார்த்தீங்கன்னா 1 plus i into dt வந்து நிற்கும். ஜஸ்ட் t ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க டேரக்டா இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ வந்து i நிற்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். டைலர் சீரிஸ் அபவுட் e for z னா கிடைக்கும். இதுதான் z for n by n factorial. ஓகே. நெக்ஸ்ட் z ஸ்கொயர் பிளஸ் z பார் என்னவா இருக்குன்னா அனாலிட்டிக்கா, நோவர் அனாலிட்டிக்கா, அனாலிட்டிக் ஒன்லி அட் 0வா, அனாலிட்டிக் ஃபார் மாட் z equal to 1 சொல்லி கேட்கறாங்க. z பார்னு வந்துருச்சு, நோவர் அனாலிட்டிக் அப்படின்னா அர்த்தம் டோ f by டோ z பார் வந்து கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகணும். அப்பதான் அனாலிட்டிக். இது வேனிஷ் ஆகாது. டோ f by டோ z பார் போட்டீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 வரும். சப்போஸ் வேனிஷ் ஆகாது. நோவர் அனாலிட்டிக்ன்றது கரெக்ட். ஓகே. அடுத்து இந்த கான்டோர் இன்டகிரேஷனை எவாலுவேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு தெரியும், போல் லைஸ் இன்சைடு மாட் இஸ் ஈக்குவல் டு 2க்கு ரேடியஸ் வந்து 2 ரேடியஸ்ல இருக்கு. சென்டர் 0,0, z equal to 1 லைஸ் இன்சைடு. அப்போ 2πi தான் இதுக்கு ஆன்சர். ஸோ டைரக்டா அந்த ஃப்ளோ வரணும். அப்போ நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ விட்டுறாதீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எங்க கன்வர்ஜ் ஆகும்னா மாட் z minus 1 is less than 1க்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1. அப்போ வித்தின் த டொமைன் ஆஃப் மாட் z minus 1 வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே. ஏன் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1 an equal to 1 by n. ஸோ an plus 1 by an போட்டிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் 1 by r equal to 1 r equal to 1. ஸோ வித்தின் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மாட் z less than 1க்கு உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிடும். பாயிண்ட் ஆஃப் z நாட் வந்து 1 கொடுத்துட்டாங்க. ஸோ மாட் z minus z நாட் வந்து less than r க்கு கன்வர்ஜ் ஆகும். when r is a radius of convergence இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் e power z ஸ்கொயர். இது வந்து லாஸ்ட் டிஆர்பி கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ e power z ஸ்கொயர் தேர்ட் டெரிவேட்டிவ் பாயிண்ட் அட் 0ல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து வேனிஷ் அட் தேர்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதுக்கு நீங்கள் வந்து a3 கண்டுபிடிக்கலாம். f3 of 0 divided by 3 factorial. ஸோ a3 தான் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். into 3 factorial is equal to f3 of 0. ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பான்ஷன் போட்டு பாயிண்ட் a3 டேர்ம்ஸ் வருதான்னு பார்க்கணும். a1 a0 a2 வரும், a3 கேன்சல் அவுட் ஆகும். அப்போ 0 ஆகிடும் அந்த இடத்துல. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டு போயிடலாம். அடுத்து சிங்குலாரிட்டிஸ் டினாமினேட்டர் எங்கே 0 ஆகுதுன்னு பார்க்கணும். z ஸ்கொயர் பிளஸ் 1 equal to 0 னா z equal to plus or minus i. ஓகே. அப்போ z equal to minus i plus i. ஃபுல் டைம் கிளாஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபுல் டைம் வந்து இதே தான் ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் அதை வாங்கிட்டு டிஆர்பி இப்போதைக்கு டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம், பார்த்துக்கலாம். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு, எம்சிக்யூ புக்லெட்டு. ஸோ டோட்டலாக வேணுன்றவங்க ஒரு காம்போ ப்ரைஸ் சொல்கிறேன், அதுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு அனுப்பி விடுவேன். ஸோ வேணுன்றவங்க டிஎன் டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பிஜிடிஆர்பிக்கு நான் போடுவேன், அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.